தங்கத்தை வச்சு தங்கம் சேமிக்கிற டெக்னிக். இதை கேட்கறப்ப எனக்கு ரொம்பவே ஸ்டூபிடா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்க ஸ்டீஃபன். தங்கத்தை வச்சு தங்கத்தை வாங்கலாமா? இது என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னிக்கை கேட்கறப்ப இது ஏன் நம்ம செய்யணும், இது உண்மையிலே வந்து அவ்வளோ லாபகரமான ஒரு விஷயமா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்பவே டவுட் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த மாதிரியான டெக்னிக்கை நிறைய பேர் வந்துட்டு செஞ்சு தங்கத்தை சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியலா வந்துட்டு தங்கத்தை சேமிக்கிறாங்க. அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்ன பண்றாங்கன்னா, தங்கத்துடைய விலை ஏறுது இறங்குது. பணத்தை சேமிச்சுதான் ஒரு 2 சவரன்ல நீங்க ஒரு செயின் எடுக்கணும், இல்ல ஒரு வளையல் ஒரு சவரன் ஒரு சவரன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நகைக்கடை பக்கம் போனாலே 50,000 1 லட்சம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அப்ப இந்த இடத்துல ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சிலர் எனக்கு தெரியும் எங்க ரிலேட்டிவ்லயே நிறைய பேர் இந்த டெக்னிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 சவரன்ல வந்துட்டு ஒரு செயின் எடுக்க போறாங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 சவரன் 4 சவரன் நகையை எடுத்துட்டு போயிட்டு அடமானம் வைக்கிறாங்க, பேங்க்ல அடமானமா வைக்கிறாங்க. அங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈஸியா வந்துட்டு ஒரு 3 சவரன் 4 சவரன் நீங்க வந்துட்டு அடமானமா பேங்க்ல வைக்கிறீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய், ஒரு 1,20,000 30,000 வரைக்கும் உங்களால வந்து ரொம்பவே ஈஸியா வந்துட்டு கடனா வாங்க முடியும். ஒரு 9% 10% அப்படின்ற வட்டி விகிதத்துல வருஷத்துக்கு அவ்வளவுதான் வட்டி. அந்த வட்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பணம் கிடைக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 சவரன் 4 சவரன் நகை வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு போய் பேங்க்ல அடமானமா வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு மேற்கொண்டு கையில ஒரு 10,000 15,000 20,000 சேமிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நகை கடைக்கு போறாங்க, நகையா வாங்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை ஏதாவது ஒரு சீட்டு கட்டுற மாதிரி சீட்டு கட்டியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல சேமிச்சோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா நகையை மீட்டுக்கிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துல தங்கத்துடைய விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அவங்களுக்கு கவலையே இல்லை. தங்கத்துடைய ரேட் ஏறிக்கிட்டே போதே நம்ம எந்த காலத்துக்கு தான் பணத்தை சேமிச்சு வாங்குறதோ. ஏன்னா இப்ப அடமானம் வச்சுட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல போயிட்டு அதுக்கு வந்துட்டு நீங்க வருஷம் வருஷம் வட்டி கட்டிட்டா போதும். அப்போ 1 வருஷம்ன்றது 2 வருஷம் ஆனாலும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு மாசம் 3,000 4,000 5,000 சேமிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு 10,000 சேமிப்பாங்க. அப்ப அவங்களோட சேமிப்புக்கு ஏற்ற மாதிரி 5,000 சேமிக்கிறவங்க இந்த 1 லட்சமோ 1,20,000 இந்த வட்டி கிட்டி எல்லாம் சேர்த்து பணத்தை செலுத்தி நகையை மீட்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். மாசம் 10,000 சேமிக்க முடிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு பணத்தை வந்து இந்த 1 லட்ச ரூபான்றது வந்து 1 வருஷத்துக்குள்ளே சேர்த்துருவாங்க. வட்டி கட்டி எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஒரே வருஷத்துல அந்த வட்டி கட்டி பணத்தை அசலை கட்டிட்டு நகையை மீட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு தங்கத்தை வந்துட்டு சேமிக்கிறவங்க வாங்குறவங்க, அதாவது நகையை பேங்க்ல அடமானம் வச்சு பணத்தை திரட்டி போய் தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையுது அப்படின்ற பட்சத்தை போய் இந்த மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு போய் நகையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பணத்தை திருப்பி எப்ப பணம் ரெடி ஆகுதோ கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா வட்டி கட்டிட்டு அந்த தங்கத்தை வந்துட்டு மீட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப வட்டியா கட்டுறது நமக்கு லாஸா தானே போகுது அப்படின்ற கேட்டாலும் ஒரு சிலர் இந்த மாதிரியான விஷயத்த பண்றாங்க. தங்கத்தோட விலை ஏறுது இறங்குது, இதெல்லாம் பார்த்தா வாங்க முடியுமா, கொஞ்சம் லாஸ் ஆகதா செய்யுது அந்த வட்டியில, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்த செய்யறாங்க. இதுக்கு பதிலாக இப்ப இருக்கக்கூடிய நிறைய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க, அதாவது இந்த டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா இருக்குது. ஒரு சில நகை கடைகள்ல சீட்டு போடுவாங்க. அது வந்துட்டு அவ்வளவு என்னது நம்பகத்தன்மை கொண்டதா அப்படின்றது அந்த கடையை பொறுத்து. ஏன்னா அந்த சீட்டு வந்துட்டு சில டைம் ஏமாத்திட்டு போல நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு நிறைய நகை கடைகளை வந்துட்டு நம்பிக்கையா நடத்துறாங்க. அதை வந்துட்டு அதை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில கடைக்காரங்க நம்பிக்கையா நடத்தி பல வருஷமா வந்துட்டு நகை சீட்டு போடுறவங்களுக்கு வந்துட்டு கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஏமாத்திட்டு போறாங்க. அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி மாசம் நகை சீட்டு பணம் மாதிரி கட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்துட்டு கொஞ்சம் வருஷமா இந்த டிஜிகோல்டு வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு. நிறைய நகைக்கடை நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க டிஜிட்டலா வந்துட்டு உங்களுடைய பணத்தை சேமிச்சு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு தங்கமாவே வந்துட்டு வரவு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1000 ரூபாய் மாசம் கட்டுறீங்கன்னா இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணாலும் நீங்க தங்கம் அந்த 1000 ரூபாய்க்கு என்ன தங்கம் வருமோ அந்த தங்கமாவே சேர்த்துப்பாங்க. ஃபைனலா நீங்க வந்துட்டு இந்த சேதாரம் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி கட்டிட்டு நகையை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பேங்க்ல அடமானம் வச்சும் பணத்தை திரட்டி நகை வாங்குறதும் பண்றாங்க. இந்த மாதிரி நகை சேமிக்கிறவங்க நகை வாங்குறவங்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தங்கம் சேமிக்கிறதுக்கு பல விதமான வழிகள் இருக்கு. அதுல இந்த ஒரு வழி நிறைய பேர் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த அளவுக்கு லாபகரமான ஒரு விஷயமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா செய்யறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இந்த டிஜிகோல்டு அப்படின்றது வந்துட்டு இப்பதான் ரீசெண்டா ட்ரெண்டிங்கா இருக்கு. முன்னதான் இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. சீட்டு போடுறது நிறைய பேருக்கு வந்துட்டு நகை கடைங்க மேல நம்பிக்கை இருக்காது. நம்ம வாட்டு சீட்டு போட்டுக்கிட்டு இருப்போம், மாசம் 3,000 5,000 கட்டிக்கிட்டு இருப்போம், காசு கட்டிக்கிட்டு இருப்போம். திடீர்னு வந்து நகை கடைக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது ஒரு பயம் இருக்கும். அவங்க எல்லாம் அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டதுனால தான் அவங்க போய் ஸ்ட்ரெயிட்டா நகையை பேங்க்ல அடமானம் வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு போய் நகையா வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஓகே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இருந்தாலும் இப்பவும் ரிஸ்கோட லெவல் அதிகமா இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோக்கு மறக்காம வந்துட்டு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அந்த டாடா பை பை, see you.